அனைவருக்கும் வணக்கம். அனைத்து மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி. அதாவது 7வது ஊதிய குழுவின் பிரகாரம் ஜூலை மாதத்திற்கான அகவிலைப்படி மீண்டும் உயர்வு. இதனால ஊழியர்களுக்கான ஊதிய உயர்வு எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிற முழு தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுங்க. நம்ம சேனலில் சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்பந்தமான ஆல் அப்டேட்ஸ் போட்டுருவோம். அது மட்டும் இல்லாமல் பென்ஷன் சம்பந்தப்பட்ட முக்கியமான அப்டேட்டும் இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசாங்கம் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் ஜனவரி 2025ற்கான அகவிலைப்படியை 2% அதிகரித்தது. அதைத் தொடர்ந்து அகவிலைப்படி 53%லிருந்து 55% அதிகரித்தது. புதிய விகிதங்கள் ஜனவரி 2005 முதல் அமலுக்கு வந்தன. இப்போது அடுத்த அகவிலைப்படி உயர்வு ஜூலை 2025 செய்யப்பட உள்ளது. இது தொழிலாளர் அமைச்சகத்தால் ஜனவரி முதல் ஜூன் வரையிலான சிபிஐ IW குறியீடு தரவுகளை பொறுத்தது. இது குறித்து அக்டோபர் 2025 வாக்கில் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இருப்பினும் 8வது ஊதிய குழு ஜனவரி 1, 2026 முதல் செயல்படுத்தப்பட வாய்ப்புள்ளதாக அகவிலைப்படியில் இந்த திருத்தம் 7வது ஊதிய குழுவின் கீழ் செய்யப்படும் கடைசி திருத்தமாக இந்த திருத்தம் இருக்கலாம் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. மத்திய அரசு ஊழியர்கள் அகவிலைப்படி ஆண்டுக்கு 2 முறை அதிகரிக்கப்படுகிறது. ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் அகவிலைப்படி மற்றும் அகவிலைப்படி நிவாரண விகிதங்களை ஆண்டுக்கு 2 முறை திருத்துகிறது. AICP குறியீடு அரையாண்டு, அதாவது ஜனவரி முதல் ஜூன் மற்றும் ஜூலை முதல் டிசம்பர் வரையிலான தரவுகளை பொறுத்து இந்த திருத்தம் ஜனவரி மற்றும் ஜூலை மாதங்களில் நடைபெறுகிறது. இந்த புள்ளி விவரங்கள் ஒவ்வொரு மாதமும் 30 அல்லது 31ஆம் தேதிகளில் வெளியிடப்படுகின்றன. நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் பணவீக்கத்திலிருந்து நிவாரணம் வழங்க ஊழியர்களுக்கு அகவிலைப்படி வழங்குகிறது. இதுவரை ஜனவரி, பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்களுக்கான CPIW குறியீடு புள்ளி விவரங்கள் தொழிலாளர் அமைச்சகத்தால் வெளியிடப்பட்டுள்ளன. அதன் பிரகாரம் ஜனவரி 2025ற்கான AICPயின் குறியீடு 143.2 இருக்கு. இதே பிப்ரவரி மாதத்திற்கு பார்த்தீங்கன்னா 0.4 புள்ளிகள் குறைந்து 142.8 இருந்தது. மார்ச் மாதத்தில் இது 2 புள்ளிகள் அதிகரிப்புடன் 143.0 உயர்ந்தது. இதனால் அகவிலைப்படி 57.06% எட்டியிருக்கு. ஏப்ரல், மே மற்றும் ஜூன் மாதங்களுக்கான புள்ளி விவரங்கள் இன்னும் வரவில்லை. அதன் பிறகு ஜூலை 2025 முதல் அகவிலைப்படி எவ்வளவு அதிகரிக்கும் என்பது செய்யப்படும். எனினும் இந்த போக்கு தொடர்ந்தால் அடுத்த 3 மாதங்களில் AICP புள்ளிகளோட ஏற்றம் அகவிலைப்படி 3% உயர்ந்து மொத்த அகவிலைப்படி 58% தாண்டக்கூடும் என நிபுணர்கள் கருதுறாங்க. ஆனால் புள்ளிகள் குறைந்தால் ஜனவரி மாதத்தை போல 2% வரை அதிகரிக்க, அதாவது அகவிலைப்படி உயர்வு இருக்கலாம். ஒரு உதாரணம் நம்ம பார்த்தோம்னா, ஒரு ஊழியரோட அடிப்படை சம்பளம் 18,000 ரூபாய் என்றால் அவருக்கு 57% அகவிலைப்படி அப்படின்னு நம்ம கணக்கு போட்டோம்னா அது 10,260 ரூபாயாக இருக்கும். இதுவே 58%னா 10,440 ரூபாயாக இருக்கும். இந்த உயர்வு ஊழியர்களின் கையில் கிடைக்கும் சம்பளத்தில் ஒரு நல்ல அதிகரிப்பை ஏற்படுத்தும். மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் அகவிலைப்படி ஒரு நிலையான சூத்திரத்தின் மூலம் கணக்கிடப்படும். அது பார்த்தோம்னா அகவிலைப்படி ஈக்குவல் கடந்த 12 மாதங்களின் சராசரி AICP IW, அதற்கப்புறம் ஆண்டு, அதாவது அடிப்படை ஆண்டு 2001 ஈக்குவல் 100 மைனஸ் 261.42 டிவைடட் பை 261.42 இன்ட்டு 100. இந்த சூத்திரம் 7வது சம்பள குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் சம்பளம் பெறும் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு பொருந்தும். மேற்படி அகவிலைப்படி மற்றும் மத்திய அரசு, மாநில அரசு சம்பந்தப்பட்ட தகவல்கள் வந்துச்சுன்னா நம்ம சேனலில் உடனடியாக அப்டேட் பண்ணுவோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட்